பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 23வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தீத்து 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 7 வரை. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகலவிதமான நற்கிரைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பிதாவே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் எல்லாம் ராஜா, நாங்களும் வழி தவறி நடந்தவர்களாயிருந்தோம், உலகத்தின் காரியங்களுக்கு மயங்கி இருந்தவர்களாயிருந்தோம். தகப்பனே, நீர் எங்களை தொட்டு ரட்சித்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. உலகத்தில் இருந்து எங்களை பிரித்தெடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிப்பினால் நீர் எங்களை அலங்கரித்தீர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. திருமுழுக்கினால் ஆமீன் ஐயா. முழுக்க ஞானஸ்தான நிமித்தமாக முடிய பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்துள்ளதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இம்மட்டும் முடிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை வழிநடத்தி வருகிற மகா தயவுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை கண்டதே உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய கிருபை நாள்தோறும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இமை பொழுதும் எங்களோடு கைவிடாதபடி எங்களோடு பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயை மகா பெரியது. உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த மகா கிருபை எல்லா ஜனங்களுக்கும் உண்டாக வேண்டும் என் தகப்பனே. ஆமீன். அதுவே எங்கள் வாஞ்சை, அதுவே தேவனுடைய விருப்பமாயும் திட்டமாயும் இருக்கிறது. ஆமீன் தகப்பனே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமீன். என் ஆவியானவரே, திருமுழுக்கு பெற்றவர்கள் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமீன் தகப்பனே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொரு ஜனத்தையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த மகா பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதாக. இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே கிருபை நாட்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆமீன். இந்த வாசல் அடைக்கப்பட போகுது. அதுக்கு முன்பதாக எல்லா ஜனமும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் புரிவீராக. தேவாதி தேவன் இறங்குவீராக. இது உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு ஆண்டவரே. அதற்கான எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் ராஜா. அமீனப்பா. நீ பொழுது வருவீரோ எங்களுக்கு தெரியாது. உம்முடைய வருகைக்கு நாங்களும் ஒரு கூட்ட ஜனமும் ஆயத்தமாக கிருபை தாங்க. எங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க என் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. எங்கள் ஊழியங்கள் சகலத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அனைத்தும் தேவன் நீர் கொடுத்தது ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை வழி நடத்துங்க. முற்றுமுடிய எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் தேவன் ஆட்கொள்வீராக. தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக ஆவியானவரே. அமீனப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பரலோக திட்டத்தை உணர்ந்து நாங்கள் செயல்பட கிருபை தாங்கப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. நாட்கள் எல்லாம் ஆண்டவரே காலம் கடந்து போகிறது அப்பா. தகப்பனை, நாட்கள் எண்ணக்கூடிய அறிவு எங்களுக்கு தாங்க என் ஆவியானவரே. அமீன் பிதாவே. தகப்பனை, நாங்கள் உமக்கு பயந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபை தருவீராக. எங்கள் நாட்கள் முடிவதற்கு முன்பதாக தேவரீருடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு மகா கிருபை வேணும் என்றாச்சா. எங்களால முடியாதப்பா. எங்க சுய பலத்தினால முடியாது. தேவாதி தேவன் இறங்குவீராக. ரட்சியத்தை அருள் செய்த கர்த்தர் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள் செய்வீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குடும்பத்தை சுற்றியும் வேலையடைப்பீராக. ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க.
குடும்பத்தில் வருகிற பிரிவினை ஆவிகள், சண்டை உண்டு பண்ணுகிற ஆவிகள், வன்முறை ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஐயா. செயலற்று போவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. குடும்பங்களிலே நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தின் கையின் பிரயாசத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய சமூகமே முன் செல்லட்டும். உங்களுடைய நன்மையும் கிருபையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடையத்தக்கதான கிருபை தருவீராக. என் ஆவியானவரே, உமக்கு பயந்து ஜீவிக்கவும் கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க. பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி என் ஆவியானவரே. அமீனப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்திறோம். வேலையடையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு இராணுவத்துறையை கத்தாவே, இராணுவத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள், இராணுவ வீரர்களையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, நீர் இறங்குவீராக அப்பா. பொல்லாத துஷ்டமான எண்ணங்களுக்கும் ஆண்டவரே, துஷ்ட ஆவிகளுக்கும் முற்றிலும் எங்கள் தேசத்தை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமீன். ஆவியானவரே, உமக்கு நன்றி. உம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியான பாக்கியத்தை அருள் செய்யுங்கப்பா. உமக்கு மகிமை உண்டாவதாக. உலக நாடுகளிலே உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும். தேவனாகி உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொரு ஜனமும் ரட்சிப்பை சுதந்தரிக்கட்டும் என் தகப்பனே. அதற்காகவே இந்த கிருபை நாட்களை நீர் அருள் செய்து கொண்டிருக்கிறீர் ஐயா. இதை உணர வேண்டுமே, ஜனங்கள் உணர வேண்டுமே என் தகப்பனே. அமீனப்பா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் நீர் இருக்கிறீரப்பா. உம்மை நம்பி ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.